வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஒரு 7 மணி, அதாவது ஒரு 5 மணிக்கு இந்த மாடு வந்து அந்த இடத்துல படுத்து கிடந்திருக்கு. இங்கே பாருங்கள், காட்டெருமை வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரே ஒரு வேலி தான், அந்த வலை மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாடுகளை நம்மளால் பார்க்க முடியாது. எல்லாமே காட்டுக்குள்ளேயே இருந்தது. இப்போ காட்டுக்குள்ளேலாம் எல்லாமே வந்து கட்டிடங்கள் கட்ட ஆரம்பித்தோடனே மாடுகள் வந்து வெளியே வந்துருச்சு. இந்த மாடு வந்து நம்மளை ஒன்றும் செய்யாது, ஆனால் ரொம்ப ஆபத்தானது. அதாவது அதை நம்ம தொந்தரவு பண்ணிட்டோம், அதை நம்மளை குத்தி தூக்கி போடாமல் விடாது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லா மாடுகள்கிட்டையும் இருக்குது. ஆனால் இது ரொம்ப பலசாலியான மாடு. காட்டெருமைனாலே ரொம்ப பயம்தான். அதுலேயும் இந்த மாடுகள்லாம் ரொம்ப கொடைக்கானல்லே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்த்த கொண்டு போட்டிருக்கு. அதை தொந்தரவு பண்ணால் தான் அது எதாவது செய்யும். இல்லாட்டி பாருங்கள், அது பாட்டுன்னு போய்கிட்டு இருக்கு. அது பாட்டுன்னு பக்கத்தில் மேய்ஞ்சிட்டு, பக்கத்து தோட்டத்தில் மேய்ஞ்சிட்டு போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் காட்டெருமைகள் பற்றி. ஒரு 30-40 காட்டெருமைகள் கீழே தோட்டத்து பக்கம் இருக்குது. அது 2 நாளைக்கு இங்கே இருக்கும், 2 நாளைக்கு பக்கத்து தோட்டத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகும். இதுக்கு நம்ம ஏதாவது வச்சிட்டோம்னா நம்மளை விட்டே போகாது. அதனால் எதுவும் வைக்கிறதுக்கே ஒரு பயம். ஏன்னா தண்ணி இருக்க இடத்த விட்டு போகாது. இந்த வீட்டுக்கு கீழே வந்து ஒரு ஊற்று இருக்குது. நல்ல இடங்கள் வாங்கி போட்டு யாருமே பராமரிப்பு இல்லாமல் கரெக்டாக வெறும் புதர்களாக இருக்குது இதுக்கு தங்குற மாதிரி. அதுவுமே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாடுகளுக்கு வந்து தங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. புல் எக்கச்சக்கமாக இருக்குது மேய்கிறதுக்கு. அதனால் அது அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிருங்க. சாயந்தரம் ஆனால் இங்கேருந்து அடுத்த காட்டுக்கு போகும். அங்கே சாயந்தரம் ஆனால் அங்கேருந்து இங்கே வரும். இப்போ பாருங்கள், ஒரு 7:30 மணி தான். இந்த 7:30 மணிக்கே எவ்வளோ சர்வசாதாரணமாக நடக்குது பாருங்கள். ரொம்ப பக்கத்தில் பார்க்குறதுக்கே வந்து ஒரு பயம் இருந்தாலும் கூட இருந்தாலும் அதை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறது தான் நல்லது. எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய மாடு பார்த்தீங்களா. யாராவது சத்தம் கேட்டால் அந்த மாதிரி எட்டி பார்க்கும். என்ன பேச்சு சத்தம் கேட்டாலும் சரி, மாடு எட்டி பார்க்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் அந்த மாடுகளை பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் காடுகளுக்கெல்லாம் போயிருக்கோம், வந்திருக்கோம். விறகு எடுக்கலாம் சின்ன பிள்ளைகளில் எல்லோரும் சேர்ந்து போவோம். அப்போல்லாம் நாங்கள் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இப்போ பாருங்கள், வீட்டு வாசலில் வந்து தரிசனம் கொடுக்குது. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு அருமையான காட்சி. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பழனி டு கொடைக்கானல் ரோடு. இது வந்து மேலேருந்து பார்க்கும்போது பாலாரோட தோற்றம் தெரியும். பழனி ரோட்டில் நம்ம கீழே இறங்கும்போது இது வந்து இப்போ நம்ம கீழே இறங்கிட்டோம். வரதமா நதி, சரிங்களா. அந்த வரதமா நதி வந்து நமக்கு தெரியும். இந்த பழனி ரோடு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஆபத்தான ரோடு. இங்கே பாருங்கள், எங்கள் பஸ்ஸே போகும்போது அதாவது அந்த சைடு கொடுக்குற நேரம் கரெக்டாக நம்ம போகலை அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் எடுத்து பின்னால் இடம் பார்த்து, அதாவது அந்த குறுகலான சாலையாக தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க, ஆனாலுமே அவ்வளோ சேஃப்டி இருக்காது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ரோடு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்கிறது, பள்ளத்தாக்கு. அப்படி விழுந்தா 1000 அடி பள்ளம், 2000 அடி பள்ளம் தான். மேலேருந்து பார்த்தோம்னா கீழே உள்ள ரோடு அப்படியே நம்ம ஜன்னல்லேருந்து கீழே பார்த்தாலே கீழே ஒரு 10 வளைவுகள் தெரியும். அப்போ எப்படி ஒரு டேஞ்சரான ரோடு பாருங்கள். அந்த மாதிரி ரோடுகள். ஆனால் இதில் பயணிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும், சரிங்களா. ஆனாலும் ஜாக்கிரதை ரொம்ப முக்கியம். பாவம் வாகன ஓட்டுநர்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு கடவுளாக இருந்து மக்களை காப்பாற்றுறது வந்து இந்த வாகன ஓட்டுநர்கள் தான். இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஒரு இயற்கைன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மலைகள், குன்றுகள். இங்கே பாருங்கள், அந்த பாலாறு தோற்றம் வந்து ஓரளவுக்கு தெரியும். பக்கத்தில் போனால் வரதமா நதி தெரியும். தூரத்தில் இருக்கும்போது அந்த பாலாறு வந்து கொஞ்சம் நம்ம கீழே போக போக ஒன் சைடு போயிடும். கீழே வரும்போது வரதமா நதியோட தோற்றம் தான் வருதும். இப்போ நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். அதாவது இன்னும் ஒரு 4-5 கொண்டை வீசி வளைவுகள் தான் இருக்கும்.
மொத்தம் வந்து ஒரு 16 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. இந்த ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் முக்கியமான 3 பஸ் வந்துருச்சு. சேரன் பஸ்ஸு, ஜீவா பஸ்ஸு, பாண்டிச்சேரி பஸ்ஸு ஒன்று, சரிங்களா. பெரும்பள்ளம்ன்ற இடத்துல, அப்புறம் 9வது கொண்டை ஊசி வளைவுலேயே வந்து ஜீவா பஸ் உருண்டுச்சு. அதெல்லாம் வந்து மறக்க முடியாத சூழ்நிலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கடைக்கிட்ட நின்று ஒரு 4-5 பேர்த்த டிக்கெட்டை ஏற்றிட்டு போனாங்க. ஒரு 1.5 மணி நேரம் கூட இருக்காது. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பஸ்ஸு உருண்டுருச்சு. அதில் ஒருத்தர் 2 பேர் கூட தப்பித்த மாதிரி ஒரு இது இல்லை. ஒரு 2-3 பேர் வந்து அடிபட்டு இது பண்ணாங்க. அதாவது விழுகும்போது டிரைவர் சொல்லியிருக்காரு, பஸ்ஸை ஆட்டாதீங்க, எல்லோரும் பின்பக்கம் போங்கன்னு இருக்காரு. முன்வீல் வந்து அந்த வீட்மெண்ட் மேலே ஏறிடுச்சு. அப்போ எல்லோரும் பின்னால் போங்க அப்படிங்கும்போது பின்னால் வெயிட் போனால் பஸ்ஸு கொஞ்சம் நிற்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் மக்கள் அந்த நேரம் என்ன தோணும் அவங்களுக்கு, ஐயோ அம்மான்னு கத்த தான் தோணும். குழந்தைங்கள கைக்குள்ளே வச்சுட்டு, பிள்ளைங்கள கைக்குள்ளே வச்சுட்டு எல்லோரும் தான் பிழைக்க முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு வரும். அப்படி கத்தியே அந்த பஸ்ஸு ஆடுனதுலே பஸ்ஸு அப்படி கீழே முன்னால் வந்து உருண்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி பள்ளம் இருக்கும். விழுந்து யாருமே தப்பிக்கலை. அது மாதிரி பெரும்பள்ளத்தில் வந்து அந்த பஸ்ஸு உருண்டப்பையும் அப்படி தான், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிக்கு மேலே போயிடுச்சு. இந்த ரோடுகள் வந்து ரொம்ப ஆபத்தான ரோடுகள் ஃப்ரெண்ட்ஸ். பழனி ரோடு, வத்தலக்குண்டு ரோடு கூட டம்டம்பாரிக்கு கீழே போனால் தான் கொஞ்சம் ஆபத்தாக தெரியும். டம்டம்பாரியை நெருங்கினா தான் ஆபத்தாக தெரியும். ஆனால் இந்த ரோடுகள்லாம் அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், ஊருக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு கீழே இன்னும் 2-3 வளைவுகள் போகணும். ஆனால் நமக்கு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க மாதிரி தோணும். ஆனால் பார்க்குறதுக்கு இயற்கைனா இயற்கை, இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எங்கிட்டு பார்த்தாலும் ஒரு காட்சி, கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பயமும் இருக்கும். இங்கே பாருங்கள், கீழே ரோடு தெரியுதா? கீழே வெள்ளையாக முன்பக்கம் ஒரு இது தெரியுது பாருங்கள். இந்த பாருங்கள், இதுக்கு கீழே அங்கே ரோடு போகுது பாருங்கள். இப்போ ஒரு ரோடு பெரிய ரோடாக தெரியுது. அதுக்கு கீழே உள்ள காட்டுக்குள்ளே தெரியுது பாருங்கள். அப்படி போகணும். ஒரு பஸ்ஸு சைடு கொடுக்கும்போது, வண்டிகள் சைடு கொடுக்கும்போது இந்த இடத்துல லேசாக ஸ்லோ பண்ணனால அதை கொஞ்சம் நமக்கு கிளியராக எடுக்க முடிஞ்சிச்சு. போயிட்டு இருந்தால் எடுக்க முடியாது. அப்புறம் வந்து பாண்டிச்சேரி பஸ்ஸுன்னு ஒன்று வந்து பிஎல் செட்டுக்கு பக்கத்தில் உருண்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த டிரைவரும் ஒரு 3 வயசு குழந்தைய மட்டும்தான் அந்த பஸ்ஸிலேருந்து காப்பாற்றினாங்க. டூரிஸ்ட் வந்துட்டு போனவங்க. அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. அந்த நினப்புலேயே நாங்கள் வந்து அந்த ஒரு வருஷம் வந்து காலத்தை தள்ளிட்டோம். என்ன இருந்தோம், கொடைக்கானலுக்கு வந்துட்டு போனவங்க, கொடைக்கானல் மக்கள் எத்தனை பேர் அந்த விபத்தில் இறந்து போனாங்க. அது வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு வேதனையாக தான் இருக்கும், மறக்க முடியாது. அதனால் பஸ் பயணங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். ஆனால் வாகன ஓட்டுநர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கடவுள் மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். தயவுசெய்து வாகன ஓட்டுநர்கள் வந்து நீங்கள் கடவுளுக்கு சமம். ஆனால் தயவு செஞ்சு குடிச்சிட்டு இந்த வகையில் டூரிஸ்ட் வரவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டிகிட்டு வராதிங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை. 2வது, இது ரொம்ப ஆபத்தான ரோடு, குறுகிய சாலை. இங்கே பாருங்கள், இன்னுமே நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ தான் கீழேருந்து ஒரு 4வது பெண்டுக்கே வந்திருக்கோம். அந்த மாதிரி இருக்குது. இது மேலேருந்து கீழே போகிறோம். இன்னும் நமக்கு நிறைய தூரம் இருக்குது. ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான காட்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலேருந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பயமாக இருக்கும். அதையும் எடுத்திருக்கேன். ஆனால் செல்லு கீழே விழுந்துடும். செல்லை நான் வெளியவே வச்சுக்க மாட்டேன், உள்ளுக்குள்ளேயே தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு எடுப்பேன். பாருங்கள், இதெல்லாம் வெறும் பாறை. இப்போல்லாம் அந்த திட்டு சைடில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அதெல்லாம் அவ்வளோ சேஃப்டின்றது சொல்ல முடியாது. இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு சொல்லுங்கள். நினச்சா கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு இடி போய் இடிச்சிச்சினாலே அந்த கம்பியும் சேர்ந்து கீழே போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது எல்லாமே. பழனி ரோடுனாலே எல்லாத்துக்குமே ஒரு பயமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த டிரைவர்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லணும். இவ்வளோ மக்களை வச்சு இந்த பஸ் பயணத்தை தொடர்ந்து நல்லபடியாக ஓட்டி கூப்பிட்டு வராங்க அப்படின்னா உண்மையிலே அவங்கெல்லாம் வந்து நல்ல மேய்ப்பனாக தான் கருதப்படணும். அவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். டிரைவருன்னு நம்ம சர்வ சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் ஒரு நூல் இலையில் நம்மளை வந்து தப்பிக்க வச்சு காப்பாற்ற வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து கடவுள் தான் நமக்கு. இந்த கடவுள் வந்து அவங்க மூலியமாக இருந்து
அவங்க அவங்க மூலியமாக நம்மளை காப்பாற்றுறாரு. கிட்டத்தட்ட அந்த ஹேர் பேண்ட் பெண்டுகளே நிறையா இருக்குது. ஒரு 16 ஹேர் பேண்ட் பென்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் குறுகிய சாலையாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது எங்கள் பஸ் வந்து ஒரு அடி முன்னால் போயிடுச்சு. ஆனால் திரும்ப ரிவர்ஸ் வந்து தான் திருப்புவார். உடனே அப்படியே போயிட முடியாது, நேராக கீழே போயிடுவோம். திரும்ப வண்டியை ரிவர்ஸ் எடுப்பார். ரிவர்ஸ் எடுத்து தான் திரும்பவும் நாங்கள் முன்னால் போகணும். டக்குன்னு வேறு ரோடு மாதிரி அப்படி போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நேராக கீழே போயிட வேண்டி தான். ஆனால் கடவுள் நம்மளோட இருக்கார், நம்ம பயணத்தில் நம்ம கூட இருக்கார். எப்பயுமே எந்த பயணத்துக்கு போனாலும் கடவுளை வழிபட்டுட்டு